அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயதாக இருக்கின்ற பொழுது அவருடைய பெற்றோர்கள் அவரை எருசலேமுக்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த எருசலேம் ஆலயத்திலே அவர்கள் பாஸ்கா பண்டிகை கொண்டாடத்தான் சென்றிருக்க வேண்டும். யூத சட்டப்படியாக 12 வயது நிரம்பிய ஒரு ஆண் வளர்ந்துவிட்ட ஆண் மகனாக கருதப்படுகின்றார். எனவே இப்பொழுது எருசலேமிலே இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயது. அது லூக்கா பதிவு செய்கின்றார். இஸ்ரேல் நாட்டில் இருக்கின்ற சமய சட்டப்படி மிஷ்வா என்கின்ற ஒரு சடங்கை அவர்கள் செய்ய வேண்டும். அதாவது 12 வயது ஒரு சிறுவனுக்கு வருகின்ற பொழுது, நிறைவடைகின்ற பொழுது அவன் ஆண்மகன் என்பதை அறிவித்தல் வேண்டும். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் 12 வயது நிரம்பிய ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு ஆண்டும் எருசலேம் ஆலயத்திற்கு சென்று பாஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும். 3 பண்டிகைகளிலே கண்டிப்பாக பாஸ்கா பண்டிகையை அவர் நிறைவேற்ற எருசலேம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். எனவே மரியாவும் யோசேப்பும் இந்த கடவுளின் கட்டளை உணர்ந்து கொண்டு அவரை எருசலேமுக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்த பண்டிகை முடிவடைகிறது. பயணப்பட்டவர்கள் தொடர்ந்து நாசரேத்துக்கு செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். பயணத்தின் நடுவே கண்டுபிடிக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து தங்களோடு இல்லை. பயந்து போன இவர்கள் இருவரும் திரும்பவும் எருசலேமுக்கு பயணப்பட்டு அந்த எருசலேம் ஆலயத்திற்கு வருகிறார்கள். ஆனால் அங்கு அவர்கள் பார்க்கின்ற ஒரு நிலை என்னவென்றால், நன்கு கற்ற இறைவார்த்தை விளக்குகின்ற ஆசிரியர்கள் அங்கு இருக்கிறார்கள். அந்த ஆசிரியர்கள் மத்தியிலே அவர்களை ரபாய், ரபி, போதகர் என்றும் அழைப்பார்கள். வேதப்பார் என்று சொல்லும் பழைய மொழிபெயர்ப்பு இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் நடுவில் உட்கார்ந்து கொண்டு இறைவார்த்தை குறித்து விளக்கங்களை கேட்டுக்கொண்டும் அவர்கள் சொல்வதை கவனித்துக் கொண்டும் இருக்கின்றார் இயேசு கிறிஸ்து. எனவே 12 வயது நிரம்பிய இயேசு கிறிஸ்து தனது பொறுப்பை உணர்ந்து காணப்படுகின்றார். ஓய்வு நாள் பாடசாலையிலே நமது குழந்தைகளுக்கு 5 வயதிலிருந்தே வசனத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கின்றோம். நம்ம திருச்சபையின் ஒழுங்கின்படி இந்த கல்வியானது மிக மிக சிறப்பான ஒன்றாக, தேவையான ஒன்றாக இருப்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். நம்மில் அநேக நமது குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே வசனத்திலே வளர்க்கின்றோம். அது மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒன்று. அப்படி வசனத்திலே வளர்கின்ற பொழுது அவர்கள் வலிமை அடைகிறார்கள். அந்த திருவசனமானது அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறது. எதிர்காலத்திலே திறம்பட பணியாற்ற அது அடித்தளமாக இருக்கிறது. திருப்பாடல் பாடுகின்ற ஆசிரியர் 119ஆம் திருப்பாடலிலே, நான் உமது சட்டங்களை கற்பது வழியாக முதியோரை விட ஞானம் பெற்றிருக்கிறேன். சட்டங்களை கற்றுக்கொள்வது வழியாக எனக்கு கற்பித்த ஆசிரியரை விட நான் ஞானம் பெறுகிறேன் என்று அங்கு அவர் அழகாக பதிவு செய்திருக்கிறார். எனவே 12 வயதான இயேசு கிறிஸ்து நாம் பார்க்கின்றோம். அவர் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். குழந்தை பருவத்திற்கு பிறகு முதல் முறையாக 12 வயதான சிறுவனாகிய இயேசுவை தான் நாம் பார்க்கின்றோம். அவர் எப்படி பார்க்கின்றோம்? ஆலயத்திற்கு சென்று ஆலயத்திலே அமர்ந்திருந்து வசனத்தை கற்கின்றவர், கேள்வி கேட்கின்றவர், செவி சாய்க்கின்றவர். இந்த பயிற்சி இருக்கின்ற பொழுது நம்ம யாரும் அசைக்க முடியாது. வசனம் வாழ்வின் ஆதாரம், வாழ்வளிக்கும் வார்த்தை. எனவே இயேசு கிறிஸ்துவை வந்து பார்க்கின்ற பெற்றோரிடத்திலே அவர் சொல்லுகின்றார், ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் கவனத்தை எல்லாம் எதற்கு செலுத்துகிறேன் என்றால், என் தந்தையின் பணிகளிலே, அலுவல்களிலே என்று சொல்லி அங்கு அவருக்கு பதில் சொல்வதை பார்க்கின்றோம்.
பெற்றோரை எதிர்ப்பது என்பது இங்கு பொருள் அல்ல. மாறாக இறை வார்த்தைக்கும் இறை பணிக்கும் நான் செவி சாய்க்கிறேன், அது என் வாழ்வின் ஆதாரம் என்று ஆண்டவர் முன்னிறுத்துகிறார். திருமறையில் இருக்கின்ற வசனத்தை எல்லாம் நாம் மையப்படுத்தி வாழ்கின்ற பொழுது வலிமையடைகின்றோம், வாழ்வடைகின்றோம். அன்பு இறைவாமது அன்புக்கா மகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவார்த்தை வழியாக வலிமையடைந்து ஞானம் பெற்று எங்கள் வாழ்க்கையில் சிறந்த விலங்கு பலப்படுத்தியிருந்தோம். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, ஆமென்.